ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு நோயர் இன்ஃபர்மேஷன் சேனல். இன்னைக்கு எந்த டாப்பிக்கை பத்தி பேச போறோம்னா பர்த் சர்டிஃபிகேட் தான். நிறைய பர்த் சர்டிஃபிகேட் வீடியோஸ் வந்து நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். அதுல வந்து நிறைய பேர் வந்து கொஸ்டின் கேட்டிருக்கீங்க, ரிப்ளையும் பண்ணியிருக்கோம் நாங்க அதுக்கு. அதுல வந்து செலக்டடா வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் தான் வந்து நாங்க பிக் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த செலக்டட் கொஸ்டின்ஸை வந்து நாங்க இப்போ கேட்க போறோம். இந்த வீடியோல நீங்க கிளியரா பார்க்கலாம். வாங்க சேனல்குள்ள போலாம். வணக்கம். வணக்கம். இப்போ ஒரு நபர் வந்து என்னன்னா, அவங்க குழந்தை வந்து 2024ல பிறந்திருக்காங்க. அவங்களோட பர்த் சர்டிபிகேட்ல வந்து பாத்தீங்கன்னா, பேர் வந்து ஃப்ரண்ட்ல இருக்கு. இனிஷியல் வந்து ஃப்ரண்ட்ல இருக்கு. அத வந்து பின்னாடி எப்படி மாத்துறது அப்படின்ற மாரி கேட்டிருக்காங்க. இப்போ 2023க்கு பிறகு எல்லா டாக்குமெண்ட்ஸ்க்கும் வந்துட்டு பர்த் சர்டிஃபிகேட் கம்பல்சரி, மேண்டேட். ஓகேவா? ஸோ அத பேஸ் பண்ணி தான் நீங்க எல்லாமே போணும். ஓகே. அப்படின்ற பட்சத்துல நீங்க இனிஷியல் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அது ஒண்ணும் ப்ராப்ளம் கிடையாது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பிறந்திருந்தாங்கன்னா, அத மாவட்ட தலைமை மருத்துவமனையில போயிட்டு, அங்க வந்துட்டு ஒரு டாக்குமெண்டேஷன்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும். அங்க போய் ஒரு அட்டஸ்டேஷன் வாங்கிட்டு, எங்க நீங்க அப்ளை பண்ணணுமோ அதுல பண்ணிக்கலாம். பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல பிறந்தாங்கன்னா, நீங்க அந்த குழந்தை எங்க பிறந்துச்சோ, அங்க வந்து ஒரு லெட்டர் வாங்கணும். இந்த குழந்தையோட பேர் இதுதான். ஆனா தவறுதலா வந்து ரிஜிஸ்டர்ல இந்த மாரி ஆயிடுச்சு. அதனால வந்து எனக்கு மாத்தி குடுங்கன்னு குடுத்து, அந்த இத ரெஃபர் பண்ணி, நீங்க வந்துட்டு டிடி ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல போய் பண்ணணும். இது நம்ம இது சம்மந்தமா வீடியோஸ் போட்டிருக்கோம். ஆனா நீங்க கரெக்ட்டா பார்த்து பர்த் சர்டிபிகேட் வாங்குறீங்க இல்லையா? வாங்கும்போதே நீங்க பார்த்து அத கரெக்ஷன் பண்ணணும்னா, நீங்க வெளிய எங்கேயுமே வேண்டாம். அதே ஆபீஸ்ல திருப்பி குடுத்துறலாம். ஓகே. ஓகேவா? இப்ப நீங்க இன்னைக்கு வாங்குறீங்க. வாங்கி பார்க்கும்போது அதுல கரெக்ஷன்ஸ் இருக்குன்னா, நீங்க கரெக்ட்டா தான் எழுதி குடுத்துருக்கீங்க. ஆனா அவங்க தவறுதலா வந்துட்டு உங்க சர்டிபிகேட் குடுத்துருக்காங்கன்னா, இந்த மாரி அலைய வேண்டிய அவசியம் இல்ல. அவங்கள்ட்டயே குடுத்து நான் இந்த மாரி தான் குடுத்திருந்தேன். ஆனா நீங்க தவறுதலா குடுத்துருக்கீங்க. என்ன சரி பண்ணி தாங்கன்னு கேட்டு வாங்கிக்கலாம். அது ப்ராப்ளம் கிடையாது. இதனால நீங்க தேவையில்லாத அலைச்சல் உங்களுக்கு குறையும். நீங்க அந்த டைம்ல பார்க்காம, கவனிக்காம உங்க பாட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டு 6 மாசம் கழிச்சு ஐய்யய்யோ! இனிஷியல் மிஸ்டேக்னா திரும்பியும் பழைய ப்ராசஸ் தான் ஸ்டார்ட் பண்ணும். ஓகே, ஓகே. அதே மாரி ஒரு நபர் வந்து புதுசா ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. என்னோட பர்த் சர்டிஃபிகேட் வந்து ஓல்டு பர்த் சர்டிஃபிகேட். அத நான் எப்படி வந்து டிஜிட்டலைஸ் பண்றது புதுசா அப்படின்ற மாரி கேட்டிருக்காங்க. இது நீங்க மாநகராட்சியா இருந்தீங்கன்னா, இப்போதைக்கு அப்டேட்டட் சர்டிபிகேட்ஸ் குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க ம், மாத்திரலாம். ம், ஆனா வில்லேஜ் லொகேஷன்ல இருக்கீங்க அப்டின்னா, இன்னும் டிஜிட்டலைஸ்ட் ஆகல. ம். அது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்டின்றது எல்லாருக்குமே ஒரு கேள்விக்குறி தான். ஓகே, ஓகே. அது அப்டேட் ஆயிட்டு இருக்கு. ஒருவேள ஒரு மாநகராட்சியா இருக்கிற பட்சத்துல அவரால ஈஸியா எடுத்துக்க முடியும். ஓகே. அடுத்த நபரோட கேள்வி என்னன்னா, என்னோட பர்த் சர்டிஃபிகேட்ல வந்து தமிழ்ல இருக்கு. தமிழ்ல அதுல ஒரு ஒரு வேர்ட் வந்து மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. அத எப்படி மாத்துறது அப்படின்ற மாரி கேட்டிருக்காரு. இது எல்லாருக்கும் உள்ள ப்ராசஸ் தான். இங்கிலீஷ்ல மிஸ்டேக்கோ, தமிழ்ல மிஸ்டேக்கோ ம், இருந்துச்சுன்னா, நீங்க சேம் அதே ப்ராசஸ் தான் பண்ணியே ஆகணும். நீங்க அதான் சொல்றேன்ல, நம்ம வந்து அத வாங்கும்போதே பார்க்கணும். ம், இது என்ன ஆகும் அப்டின்னா, அவங்க தமிழ்ல மிஸ்டேக் பண்ணா இங்கிலீஷ்ல டைப் பண்ணியிருப்பாங்க. அது டிரான்ஸ்லேட் ஆகும்போது அது ஏதாவது ஒரு லெட்டர்ஸ் வந்து மாறிடும். ம், ம். நீங்க அந்த சர்டிபிகேட்ட வாங்கி பார்க்கும்போதே, அது கரெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா, அத அப்பவுமே கரெக்ட் பண்ணிடணும். இப்ப இவரு வந்து கொஞ்சம் பெரிய ஆளா இருக்கிறதுனால, மேபி வந்து பழைய ப்ராசஸ் தான் ஃபாலோ பண்ணியாகணும். திரும்ப ம். நீங்க எந்த ஹாஸ்பிட்டல்ல பிறந்தீங்களோ, அங்க போய் சர்டிபிகேட்ட வாங்கிட்டு, ஓகே. அதுக்கப்புறம் கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்ல போய் தான் நீங்க கரெக்ஷன் பண்ண முடியும். அது இட் வில் பி டேக் டைம். ஆனா நீங்க அத மாத்திக்கிறது நல்லது. இப்ப ஓகே. அதெல்லாம் சரி பண்ணிட்டீங்க அப்டின்னா தான், உங்களுக்கு வந்து ஃபியூச்சர்ல வந்து பாஸ்போர்ட் அப்ளை பண்றீங்க, ஏதாவது விசா பிரச்சனை, இந்த மாரி இல்லாம இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. அடுத்த நபரோட கேள்வி கூட ரொம்ப புதுசா தான் இருக்கு. என்ன கேட்டிருக்காங்கன்னா, என்னோட குழந்தை பர்த் சர்டிஃபிகேட்ல வந்து பாத்தீங்கன்னா, என்னோட ஹஸ்பண்ட் இனிஷியல் தான் வந்து இருக்கு. அ என்னோட இனிஷியலும் வந்து அதுல ஆட் பண்ண முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டிருக்காங்க. நம்ம இனிஷியல்ங்கிறது ஒரு பிரச்சனையே கிடையாது. நீங்க இனிஷியல் போட்டும் பர்த் சர்டிபிகேட் எடுத்துக்கலாம். போடாமலும் பர்த் சர்டிபிகேட் எடுத்துக்கலாம். இனிஷியலோட சேர்த்து அப்பா பேர் அல்லது அம்மா பேரையும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. அந்த பேர் நம்ம வைக்கிறதுங்கிறது நம்மளுடைய தனி உரிமை தான். ம். ஆனா என்ன அப்டின்னா, இப்ப லேட்டஸ்ட்டா எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆயிருந்தா, நீங்க இனிஷியல் 2 வைக்கலாம். அதுக்கு மேல கூட வச்சுக்கலாம். ஆனா அத லாஸ்ட்ல வைங்க. ஓகே. அது குழந்தையோட ஃபியூச்சருக்கு. ஏன்னா, மார்க் ஷீட்ஸ் எல்லாமே வர்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பேரு அதுக்கப்புறம் தான் வந்து இனிஷியல் வருது. அப்படின்னு இருக்கிற பட்சத்தில பர்த் சர்டிஃபிகேட்ல இனிஷியல் ஃபர்ஸ்ட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது மிஸ்மேட்ச் ஆகும். நாளைக்கு வந்து குழந்தை வந்து ஃபாரின் போகணும் அப்படின்னு ஆசைப்படும்போது, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பாஸ்போர்ட் அப்ளை பண்றோம், விசாக்கு போகும்போது பர்த் சர்டிஃபிகேட்ல இனிஷியல் ஃபர்ஸ்ட் இருக்கு. சர்டிஃபிகேட்ஸ்ல எல்லாத்துலயுமே இனிஷியல் லாஸ்ட்ல இருக்கு அப்படின்னா, மிஸ்மேட்ச் அப்படின்னு ரிஜெக்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. நீங்க ஃபாரின் போறீங்க. உங்க குழந்தை ஃபாரினுக்கு தான் போணும். இல்லன்னா நீங்க வந்து வெளிநாட்டுக்கு தான் அனுப்ப போறீங்க அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் இனிஷியலுக்கு பதிலா அப்பா அல்லது அம்மாவோட பேர பின்னாடி ஆட் பண்ணுங்க. ஃபுல் நேம் ஆட் பண்ணலான்றீங்க. அது வந்து என்னன்னா, பாஸ்போர்ட் அப்புறம் ஆதார் கார்டு எடுக்கிறதுக்கு எல்லாமே இருக்கும். எல்லாமே யூனிக்கா இருக்கும். ம். இப்ப பர்த் சர்டிபிகேட்லயும் அதாவது பையனுடைய பேரு, அப்பா பேர் சேர்ந்து வந்துரும். அதே பேர் வந்து சர்டிபிகேட்ஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆதார் கார்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். ம். அப்ப எங்கேயுமே மிஸ்மேட்ச் ஆகாது. பாஸ்போர்ட் எடுக்கும்போது, விசா எடுக்கும்போது எந்த பிரச்சனையுமே வராது.
ஓகே. ஓகேவா? ஏன்னா வந்து அந்த இனிஷியல்ங்கிறது நமக்கு சவுத் இந்தியால தான் அதிகமா இருக்கு. இப்ப நார்த்ல எல்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் சர்நேம் சொல்லுவாங்க. ம். ஃபேமிலி நேம் ஆட் ஆகும். இல்லன்னா அப்பா, அம்மா அந்த மாரி நேம் ஆட் ஆகுறதுனால, அங்க பெருசா அந்த இஷ்யூஸ் இருந்த மாரி எனக்கு தெரியல. எங்கெல்லாம் இனிஷியல் அப்டின்ற இருக்கோ, அங்கெல்லாம் பஞ்சாயத்து ஓடிட்டு தான் இருக்கு. ஓகே. ஸோ அதே மாதிரி இப்போ மேக்ஸிமம் எவ்ளோ கேரக்டர்ஸ் வந்து நம்ப பேருக்கு பின்னாடி ஆட் பண்ணலாம்? இல்ல பேருக்கு பின்னாடி கேரக்டர் அப்படின்றது ஃப 2 அல்லது 3 தானே வரப்போகுது. இப்ப என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, பேரு வச்சிருக்கீங்க. அதுக்கு பின்னாடி கேரக்டர்ஸ் அப்படின்னா, அப்பாவோட இனிஷியல், ம். அம்மாவோட இனிஷியல், யாராவது ஆசைப்பட்டாங்கன்னா, தாத்தாவோட இனிஷியல கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. அது ம். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. பேர் ஆட் பண்றீங்கன்னா, அப்பாவோட பேர் எவ்வளவு பெருசா இருக்கோ, அத சேர்த்து நம்ம ஆட் பண்ணிக்கிறதுல ஒண்ணும் ஸோ பிரச்சனை கிடையாது. மேக்ஸிமம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அ அ கிருஷ்ணகுமார் யாதவ் அப்படின்ட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல கிஷோர் குமார் யாதவ் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபுல் நேமும் அதுல நம்ம அப்டேட் பண்ண முடியுமான்னு கேட்கிறேன். பண்ணிக்கலாம். அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு ம்ஹ்ம். பெரிய பெரிய பேர்கள் எல்லாம் இருக்கிறவங்கள நம்ம பார்க்க தான் ஸோ செய்றோம். அதுக்கு எந்தவித ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இருக்காது. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தவங்களுடைய பேரு சாலட், புல்சி, அன்னி, பெர்சன்ட் அம்மையார். பெருசா லிஸ்ட் போகுது. ஓகே. ஸோ அப்ப அவங்களுக்கு வந்து அத ம். எழுதுறதுக்கே நம்ம ஏ ஏ ஏபிசிடி எழுதுற மாரி 26 லெட்டர திருப்பி திருப்பி எழுத வேண்டியது ஸோ இருக்கும். இவ்ளோ பெரிய பேர் வந்து அவங்க எந்த இதுல வந்து அப்ளிகேஷன்ல போட்டாலும் ஃபுல்லா எழுதணும் அவங்க. எழுத வேண்டியது இருக்கும். ஸோ ம், முடிஞ்ச ம், வரைக்கும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா வைங்க. ம். அது வந்து கொஞ்சம் இன்னும் பெஸ்ட்டா இருக்கும். ஓகே, ஓகே. ஆனா நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம். இப்ப நீங்க ம். பாஸ்போர்ட்லயோ, இல்லன்னா ஸ்டாண்டர்டான எல்லாத்துலயும் பார்த்துட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நேம் இருக்கும், மிடில் நேம் இருக்கும், லாஸ்ட் நேம் இருக்கும். நெறைய பேர் இப்ப அத ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம். அதனால 3 பேருங்கிறது வந்துட்டு இருக்கு. ஷார்ட்டா வந்து சிங்கிளாவும் 2 லைன்ல, 3 லைன்லயும் வந்து பேர் வைக்கிறாங்க. பேர் வைக்கிறது நம்மளுடைய தனி உரிமை. ம். ஆனா என்ன அப்டின்னா, உங்களுடைய பேர் வந்து எல்லா சர்டிபிகேட்லயும் யூனிக்கா இருக்கிற மாரி நீங்க பார்த்துட்டீங்கன்னா, பிரச்சனை கிடையாது. அது ஓகே, நீங்க இனிஷியல் 2 வைக்கிறீங்களா, 4 வைக்கிறீங்களா, 5 வைக்கிறீங்களா, அது ப்ராப்ளமே கிடையாது. ஓகே. ஸோ உங்களுடைய பர்த் சர்டிபிகேட்ல இருக்கிற மாரி, ஸ்கூல் சர்டிபிகேட்ல இருக்கணும், காலேஜ் சர்டிபிகேட்ல இருக்கணும், ஆதார் கார்ட்ல இருக்கணும், உங்களுடைய பாஸ்போர்ட்ல இருக்கணும், வோட்டர் ஐடில இருக்கணும். வேற என்னென்ன ரேஷன் கார்ட்ல இருக்கும். ஓகே. அத மாரி நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா சேஃப். இல்லன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து உங்கள ஓட விட்டு சுத்த விட்டுருவாங்க. கண்டிப்பா. ஸோ இத மட்டும் அவங்க எல்லா டாக்குமெண்டேஷன்லயும் வந்து என்ஷூர் பண்ணிக்கணும். எப்படி இருக்கோ அதே மாரி மெயின்டெயின் பண்ணணும். ஸோ வியூவர்ஸ் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நாங்க நம்புறோம். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. 24 to 48 ஹவர்ஸ்க்குள்ள உங்களுக்கு ரிப்ளை வந்துரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நோயர் இன்ஃபர்மேஷன் சேனல். நன்றி, வணக்கம். வணக்கம்.